இந்த வீடியோவில் டெய்லி யூஸிங் சென்டென்சஸில் நாம் பார்க்க போகிற சென்டென்சஸ் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா, ஒரு பிளேஸ்க்கு போகிறோம் அப்படின்னா, இல்லை டூர் போகிறோன்னா என்ன கொண்டு வரணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? என்னென்ன திங்ஸ் கொண்டு வரணும், இல்லை ஏதாச்சும் ப்ரூஃப்ஸ் கொண்டு வரணுமான்னு கேட்போம் பேங்க் சைட்ஸ்லலாம். அப்படி அதெல்லாம் கேட்கும் போது வாட் டு பிரிங் அப்படின்னா என்ன கொண்டு வரணும் அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட்டு, என்ன அவதூறு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அவதூறுனா என்ன? ஒரு மாதிரி கொச்சப்படுத்தி பேசுகிறது, இல்லை தப்பாக பேசுகிறது, இல்லை அசிங்கப்படுத்துறது, அந்த மாதிரி சொல்கிறது தான் அவதூறுன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன அவதூறு செய்யாதே அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? அவதூறு செய்யாதே அப்படிங்கிறத டோன்ட் டிஃபேம் மீ அப்படின்னா, ஒரு நல்லது பண்ணுறத கெட்டதாக சொல்லுவாங்க இல்லையா? அதான் டிஃபேம் சொல்லுவோம். டோன்ட் டிஃபேம் மீ. உன்னுடன் வைத்துக்கொள். ஏதாச்சும் ஒரு சீக்ரெட் சொல்லும் போது அதை உன்னோடையே வச்சுக்கோ, யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறத கீப் இட் வித் யூ. இல்லை ஏதோ திங்ஸ் கொடுத்தா கூட அதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் கீப் இட் வித் யூன்னு சொல்வோம். அது தவறுதலாக நடந்துருச்சு, அது ஏதோ ஒரு எதர்ச்சியாக நடந்த விஷயம், தப்பாக நடந்துருச்சு, இல்லை என்னையே அறியாமல் அது தப்பாக நடந்துருச்சு அப்படிலாம் சொல்கிறத இட் ஹேப்பன்ட் பை மிஸ்டேக். அதை செஞ்சு முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ ஏதோ தப்பாக நடந்துருச்சு, என்னையே தவறுதலாக நடந்துருச்சு, தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது. நான் எப்போதும் உனக்கு ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? நான் எப்போதும் உனக்கு ஆதரவாக இருப்பேன். அப்படி இல்லைன்னா இன்னொரு மாதிரி கூட சொல்லலாம், நான் எப்போதும் உனக்காக இருப்பேன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், என்னோடய ஃபுல் சப்போர்ட் உனக்கு தான். அந்த மாதிரி டிவிலெலாம் சொல்வோம், நிறைய டெலிவிஷன்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதை ஐ எம் ஆல்வேஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூ. ஐ வில் ஆல்வேஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூ. ஐ வில் ஆல்வேஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூனா நான் உனக்காக எப்போவும் நிற்பேன், உனக்காக எப்போவும் இருப்பேன், உனக்கு ஆதரவாக நிற்பேன், அந்த மாதிரி மீனிங். அவன் நேற்று திரும்பி வந்தான். ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு திங்ஸை விசாரிச்சுட்டு திருப்பி வராங்க. ஸோ அப்போது அவங்க திரும்பி வராங்க அப்படின்னா இன்றைக்கி விசாரிச்சுட்டு போயிட்டாங்க, நேற்றும் அவங்களே வந்திருப்பாங்க. அவங்க அதை எப்படி சொல்லலாம்? ஹீ கேம் பேக் எஸ்டர்டே. அவன் நேற்றும் வந்தான், இன்றைக்கி வந்திருக்க பையன் நேற்றும் வந்தான். ஹீ கேம் பேக் எஸ்டர்டே. நேற்றும் வந்தான், இன்றைக்கும் வந்திருக்கான், அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு தான் இந்த மீனிங் எக்ஸாக்டாக. நெக்ஸ்ட்டு, ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் மாட்டியிருக்கோம். ஸோ அது இந்த மாதிரி நீ தப்பு பண்ணக்கூடாது, அது ஃப்யூச்சரில் உன்னை தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறத இட் வில் அஃபெக்ட் யூ அப்படின்னா, அந்த விஷயம், அந்த செயல் நீ எது பண்ணுறியோ அது உன்னை தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் அப்படி இல்லைன்னா தப்பாக நம்ம பேசியிருப்போம், நம்மளையே அறியாமல் கோவத்தில் ஏதாவது சொல்லியிருப்போம் இல்லையா? அதை நீ பேசினது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு நம்ம அவங்கள கோவமாக சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? வாட் எவர் யூ ஸ்போக் வாஸ் ராங் அப்படின்னு சொல்லுவோம். வாட் எவர் யூ ஸ்போக் வாஸ் ராங். என் மனசுக்கு தோன்றதை பேசினேன், இங்கே என் மனசில் என்ன தோணுச்சோ நான் அதை தான் பேசினேன், நான் ஒன்றும் தப்பாக பேசலையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சென்டென்சஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஸ்போக் மை ஹார்ட் அவுட். அதாவது என் மனசில் இருக்கிறதெல்லாம் வெளிப்படையாக சொன்னேன் அப்படிங்கிறது தான் ஐ ஸ்போக் மை ஹார்ட் அவுட் அப்படின்னு சொல்கிறது. நம்ம சேனலில் இந்த மாதிரி டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் ஒரு சீரியஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், போய் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரியான சென்டென்சஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோஸ் போடுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.